பற்றின ஒரு கவனம் அப்படிங்கிறது மற்ற எந்த கட்டிடங்கள்லையும் வேற எந்த இடங்கள்லையும் விட அதிகமாக தொடர்ச்சியான கவனத்துக்கு இருக்க வேண்டிய இடம் மருத்துவமனை. இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புல தொடர்ச்சியா பாதுகாப்பு சார்ந்து இந்த அசம்பாவிதங்கள் உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுக்கு எந்த துளியும் இடம் கொடுக்காத வகையில தான் இந்த முழு கட்டமைப்பும் முழு கட்டிடமும் தொடர் கண்காணிப்புல இருக்க வேண்டியது அவசியம். ஆனா திண்டுக்கல்ல ஒரு பிரபலமான மருத்துவமனை சிட்டி ஹாஸ்பிட்டல் 20-25 வருஷமா இயங்கக்கூடிய இந்த மருத்துவமனையில ஒரு தீ விபத்து நடந்திருக்கு. அதுல 6 பேர் மூச்சு திணறி இறந்திருக்காங்க. நோயாளிகள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி பரிதவிப்போட நடக்க கூட முடியாத எல்லாம் எலும்பியல் மருத்துவமனை அப்படிங்கறதுனால எல்லாம் ஆபரேஷன் பண்ணி நடக்க கூட முடியாத நிலையில கூட நோயாளிகள் எல்லாம் பரிதவிச்சு ஓடி இருக்காங்க ஹாஸ்பிட்டலை விட்டு. சோ அப்படி ஒரு நிலைக்கு இவ்வளவு பெரிய மருத்துவமனை நோயாளிகளையும் மக்களையும் ஆளாக்குது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்புது. ஒரு சாதாரண ஆக்சிடென்ட், ஒரு சாதாரண தீ விபத்து அப்படின்னு இதை கடந்து போயிட முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வியை இந்த தீ விபத்து ஏற்படுத்தி இருக்குது. ஹாஸ்பிட்டலோட கிரவுண்ட் ஃப்ளோர் பாருங்க, மொத்தம் இதுல ஒரு 4 ஃப்ளோர் இருக்கு. இதனுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து முழுக்க தரைத்தளம் முழுக்க எரிஞ்சு நாசமாயிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அதனுடைய இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லா தளவாட பொருட்கள் எல்லாமே எரிஞ்சிருக்கு. ஆய்வகத்துக்கு அருகே இருக்கக்கூடிய எக்ஸ்ரே ஸ்கேன் சென்டர் லேப் எல்லாத்திலுடைய பொருளும் முழுக்க எரிஞ்சிருக்கு. மருந்தகத்துல கூட பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்குது. இதுக்கு தடயவியல் துறையை சேர்ந்தவங்களும் தீயணைப்பு துறையை சேர்ந்த அதிகாரிகளும் நடத்தின இந்த முதல்கட்ட ஆய்வுல இவங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபயர், இது ஒரு மின் கசிவு அல்லது மின் ரீதியிலான ஏற்பட்ட ஒரு சாதாரண விபத்தின் மூலம் ஏற்பட்டதா அந்த தீ விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. மின் அல்லது பேட்டரி இப்படி ரெண்டுல ஏதோ ஒன்று மூலியம் இது நடந்திருக்கும் அப்படின்னு அவங்களுடைய முதல்கட்ட ஆய்வு முடிவுகளை சொல்றாங்க. ஆனா இவ்வளவு தூரத்திற்கு இயங்கக்கூடிய இவ்வளவு தூரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டமைப்பை தொடர்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய மருத்துவமனையில வந்து இந்த அளவுக்கு அவங்க இத கவனிக்காம இருக்கிறது, ஒரு சாதாரண மின் மூலம் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளவு தூரம் நம்பும்படியாக இல்லை. அப்படின்னா அதுல வேற என்னெல்லாம் தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி எழுது. இந்த இடத்துல வந்து இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல, அதாவது தீ தடுப்பு சார்ந்து ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான கருவி அப்படிங்கிறது எம்சிபி அப்படின்னு சொல்றாங்க. எம்சிபி கருவி அப்படிங்கிறது ஒரு மேனுவல் கால் பாயிண்ட் அப்படின்னு அதோடைய பேரு. இது அடிப்படையாக ஒரு கட்டடத்துக்குள்ள எங்கெல்லாம் தீ ஏற்படுவதற்கோ அல்லது அதிகமான வெப்பம் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்க இடங்கள்லாம் இந்த டிவைஸை வந்து பொருத்தி வைப்பாங்க. அது வெப்பத்தை உணரும் போதெல்லாம் உடனடியாக கட்டடத்துக்குள்ள எங்க இருந்தாலும் அது உடனடியாக நமக்கு தகவல் தெரிவிக்கும், உடனடியாக அது அலர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு அலாரம் மூலியமாக விபத்துன்னு மாறுறதுக்கு முன்னாடியே, அது சேதங்களை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே சுதாரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு இதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அந்த டிவைஸ்ல கூடியது. அந்த டிவைஸே இங்க இல்ல அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி அப்படிங்கிறது தீயணைப்புத்துறை நடத்தின ஒரு ஆய்வுல தெரிய வந்திருக்குது. அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதை அறிவிக்கல அப்படின்னாலும் அந்த ஆய்வு முடிவுகள்ல அப்படி ஒரு தகவல் தெரிய வருது. இல்லாட்டினா இவ்வளவு முழுமையாக தீ பிடிச்சு எரியிற அளவுக்கு அந்த விபத்து போகுது அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு இங்க வந்து அந்த முன்னெச்சரிக்கையான பாதுகாப்பு தேவையான விஷயங்கள்லாம் இல்ல அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, தீயணைப்புத்துறையினுடைய கூடுதல் இயக்குனர் சரவணகுமார் காலைல நேரில் வந்து முழுக்க 4 தளங்களையும் பார்த்திருந்தார். பார்த்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட என்ன சிக்கல் இருந்தது, லிப்ட்ல சிக்கினவங்களை ஏன் காப்பாற்ற முடியல அப்படின்னா, முதல் அவங்க சொல்ற குற்றச்சாட்டு மருத்துவமனை நிர்வாகம் இப்படி லிப்ட்ல சிக்கி இருக்காங்க அப்படிங்கிற தகவலையே தீயணைப்புத்துறைக்கு சொல்லவே இல்லை. தீயணைப்புத்துறை வந்தவங்ககிட்ட ஐசியூல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை உடனே காப்பாத்துங்கன்னு சொன்னதுனால அவங்க உடனடியாக அவங்க எல்லாரையும் அங்கிருந்து 29 பேஷண்ட்ஸையும் பத்திரமாக மீட்டு கொண்டு போயிருக்காங்க. வெளியில இருந்த மக்களையும் பத்திரமா மீட்டு போயிருக்காங்க. சொல்ல போனா லிப்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் விசிட்டர்ஸ் தான். அவங்கள நோயாளிகளை, உறவினர்கள், நண்பர்களை பார்க்க வந்து நலம் விசாரிக்க வந்தவங்க வந்து பரிதாபமா பலியாயிருக்காங்க. ஒரு குழந்தை, ஒரு 6 வயசு சிறுமி உட்பட 6 பேர் பரிதாபம் பலியாயிருக்காங்க. அது மருத்துவமனை நிர்வாகம் முறையாக தீயணைப்பு துறையிட்ட லிப்டுக்குள்ள சிக்கியிருக்கவங்களை பத்தின தகவல் சொல்லாதனாலதான் இந்த அளவுக்கு அவங்க உயிர் போக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. தெரிஞ்சிருந்தா நாங்க முன்கூட்டியே அவங்களையும் காப்பாத்திருப்போம், உயிர் போற அளவுக்கு நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க.
லிப்டை உடைச்சு திறக்கும் போது அதுக்குள்ள இருந்த 8 பேரும் மயக்க நிலையில் இருந்திருக்காங்க. அதுல 6 பேர் இறந்திருக்காங்க. 2 பேர் இப்பவும் ரொம்ப தீவிர சிகிச்சையில் இருக்காங்க. அவங்க நல்லபடியா குணமடையணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த நேரத்தில் மொத்தமாக இந்த விபத்து ஏற்படுத்தக்கூடிய சந்தேகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நீளமானது. ஏன்னா உயிர் போயிருக்கு, மருத்துவமனைக்குள்ள ஆபரேட் பண்ணி இடுப்புல எலும்பு உடைஞ்சு, கால் எலும்பு உடைஞ்சு, கை எலும்பு உடைஞ்சு, நகர முடியாத அப்படிங்கிற நிலையில இருந்தவங்க எல்லாம் எப்படி எவ்வளவு பரிதவிப்போட இந்த இடத்துல இருந்தவங்களுக்கு அவங்க வெளியே போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது பயமா இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப நடுக்கமா இருக்கு. சோ இதுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு தேவைப்படுது. மருத்துவமனை வேற எதுவும் தீ தடுப்பு சார்ந்த விதிமீறல்கள்ல அதுல எதுவும் குளறுபடி இருக்கான்னு நம்ம தீயணைப்புத்துறையிட்ட கேட்கும்போது அது சம்பந்தமா நாங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம். விசாரிக்கிறதுக்கு ஒரு தனி குழுவே அமைச்சு அந்த விசாரணை நடத்துறதாகும். அதனுடைய முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மறுபடியும் ஒரு விபத்து நடந்ததுக்கு பிறகு ஒரு சாதாரணமாக அதை ஒரு விபத்து, அதை வெறுமன ஆக்சிடென்டா நடந்துருச்சு அப்படின்னு கடந்து போயிட முடியாது. அது வேற இடங்கள்ல கடந்து போக முடிஞ்சாலும் மருத்துவமனையில அது ஒருபோதும் அப்படி கடந்து போக கூடாது, முடியாது. ஏன்னா இது உயிரை காப்பாத்துறதுக்காக வர்ற இடத்துலயே ஒரு உயிர் போகுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அபாயமான செய்தி. சோ அதை உறுதி செய்யறதுக்கு தொடர்ச்சியாக அரசாங்கம் இனி இந்த ரொட்டீனான செக்கப்ஸை, அவங்க மீதான மருத்துவமனைகள் மீதான பாதுகாப்பு சார்ந்த கண்காணிப்பையும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த விபத்து வைக்கக்கூடிய பெரும் எதிர்பார்ப்பா இருக்கு. நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் வெற்றி.